ஓம் சாந்தி 16/6/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நமக்கு எந்த ஒரு தேகாதாரியும் கற்பிக்கவில்லை. அசரீரியான தந்தை சரீரத்தில் பிரவேசமாகி நமக்காகவே கற்பிக்க வந்திருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியில் எப்பொழுதும் இருங்கள். எந்த தேகாதாரியும் நமக்கு பாடம் கற்றுத்தரலை. அசரீரியான தந்தை சரீரத்தில் பிரவேசமாகி இருக்கிறதே நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக தான் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில் இருங்க அப்படின்றார். பாபா கேள்வி கேட்குறாங்க, குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் ஏன் கிடைத்திருக்கின்றது? பதில், சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை காண்பதற்காக நமக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. இந்த கண்கள் மூலமாக காணும் பழைய உலகம், உற்றார் உறவினர் ஆகிய அனைத்திலிருந்தும் புத்தியை விலக்க வேண்டும். குப்பையிலிருந்து வெளியேற்றி மலர் போன்று, அதாவது தேவதை போன்று ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட தந்தைக்கு மரியாதையும் கொடுக்க வேண்டும். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்காக சிவபகவானின் வாக்கியம். சிவபகவான் சத்தியமான பாபா என அழைக்கப்படுகின்றார். ஏனென்றால் அவர்தான் படைப்பவராக இருக்கின்றார். இப்பொழுது குழந்தைகள் உங்களை பகவான் பகவதி ஆக்குவதற்கு பகவான் கற்பிக்கின்றார். இதனை ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்துள்ளீர்கள். தனது படிப்பு, தனது ஆசிரியர் மற்றும் படிப்பினுடைய ரிசல்ட் தெரியாமல் எந்த மாணவருமே இருக்க மாட்டாங்க. தன்னுடைய படிப்பு என்ன படிக்கிறோம், நம்முடைய டீச்சர் யார், நம்ம படிப்பினுடைய பலன் என்ன, இது எல்லா குழந்தைங்களும் எல்லா மாணவர்களுக்குமே இது தெரியும் அப்படின்றார். இங்கு பகவான் கற்பிக்கின்றார். ஆகவே குழந்தைகளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். இந்த மகிழ்ச்சி கூட ஏன் நிலையாக இருக்கிறதில்ல? நமக்கு எந்த தேகாதாரியும் படிப்பிக்கவில்லை எனில் உங்களுக்கு தெரியும். இங்கே கற்பிக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அசரீரியான தந்தை, சுப்ரீம் ஃபாதர். இங்கே தேகாதாரி நமக்கு பாடம் சொல்லித்தரலை. ஆனாலும் நீங்கள் அப்பேற்பட்ட தந்தையை கூட மறந்துடுறீங்க அப்படின்றார். நாம் பகவானின் குழந்தைகள். அவரே நமக்கு படிப்பிக்கின்றார். அவரே ஞானக்கடலாக இருக்கின்றார் என நீங்களும் அறிந்துள்ளீர்கள். சிவபாபாவின் எதிரில் அமர்ந்துள்ளீர்கள். ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்போ இப்பொழுதுதான் ஏற்படுகிறது. இப்பொழுது மட்டும்தான் ஏற்படுது. ஆக இதனை நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த ஒரு சங்கம யுகத்தில் மட்டும்தான் பாபா நம்மோடு இருப்பார். ஆனால் மாயா இதையும் மறக்க வைத்து விடுகின்றது. பகவானே கற்பிக்கிறார் என்றால் எவ்வளோ நஷா இருக்கணும். அவரை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் முற்றிலும் மறந்து விடுகின்றனர். மறக்கவில்லை எனில் அந்த மகிழ்ச்சி நிலையாக இருக்கும் இல்லையா? ஆனால் மறந்துடுறாங்க அப்படின்றார். நாம் பகவானின் குழந்தைகள். அவரே நமக்கு கற்பிக்கின்றார். ஆனாலும் மாயா அவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறது. அது பலசாலியாக இருக்கிறதுனால முற்றிலும் எப்பேற்பட்ட தந்தையவே மறக்க வச்சிடுது அப்படின்றார். இப்பொழுது குழந்தைகளுக்கு தந்தை 3வது கண்ணை கொடுத்துருக்காரு. இந்த 3வது கண் மூலமாக சாந்தி தாமம், சுகதாமத்தை நினைவு செய்யுங்க. இந்த துக்கமான உலகம் மிகவும் கெட்ட உலகம். பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சு, அதே பாரதம் இன்றைக்கி நரகமாக இருக்குது. பாபா மீண்டும் மலராக ஆக்குகின்றார். அங்கே உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான சுகம் கிடைக்கிறது. அதுக்காக தான் இங்கே நீங்கள் படிக்கிறீங்க. நல்ல மலர் போன்று தூய்மையானவராக ஆக்குவதற்கு இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். பாபா நம்மை தூய்மையாக ஆக்கி தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். ஆக அப்படிப்பட்ட தந்தைக்கு எவ்வளோ மரியாதை செலுத்த வேண்டும். நீங்கள் முக்கியமாக தூய்மைக்காக தான் கூறுகின்றீர்கள். அப்படிப்பட்ட பாபாவிடம் முற்றிலும் பலியாக வேண்டும். பரந்தாமத்திலிருந்து குழந்தைகளாகிய நமக்கு கற்பிப்பதற்காகவே வந்திருக்காரு. குழந்தைகளுக்காக பாபா எவ்வளோ முயற்சி செய்கிறார். முற்றிலும் குப்பை போன்ற உலகத்திலிருந்து தந்தை விடுவிக்கின்றார். இப்பொழுது நீங்கள் மலராக ஆகின்றீர்கள். மனிதனை தேவதையாக ஆக்குவது வேறு யாராலையும் முடியாது. அது தந்தை மட்டும்தான் செய்கிறாரு. பாபா சொல்கிறாங்க, நாம் தேவதைகளாக இருந்தோம், பிறகு மறுபிரிவைகள் எடுத்து விஷம் நிறைந்த உலகத்திற்கு வந்துட்டோன்னு இப்போ குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் மீண்டும் சிவாலயம் செல்ல வேண்டும். சிவபாபா சொர்க்கத்தை உருவாக்குறாரு. அதற்காக குழந்தைகளுக்கும் கற்பிக்கின்றார். ஆக குழந்தைகள் கூட என்ன செய்யணும்? நல்ல முறையில் படிக்க வேண்டும்.
படித்து சக்கரத்தை புத்தியில் வைத்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். குழந்தைகள், நீங்கள் ஞானமும் யோகமும் நிறைந்த இனிமையானவர்கள். அதாவது ரூப் பசந்த். உங்களுடைய வாயிலிருந்து சதா ஞான ரத்தினங்கள் மட்டுமே வெளிவர வேண்டும். குப்பை போன்ற வார்த்தைகள் வரவே கூடாது. படிப்பு தான் வருமானத்திற்கு மூலதனமாக இருக்கிறது. ஆக நீங்களும் இப்பொழுது படிக்கின்றீர்கள். நீங்கள் என்னவாக ஆகிறீங்க அப்படின்னா, இந்த படிப்பின் மூலமாக உலகத்துக்கே எஜமானராக ஆக போகிறீங்க. ஆக நீங்கள் எவ்வளோ ஒரு நஷாவில் இருக்கணும். குழந்தைகளாகிய உங்களுடைய பேச்சு நடத்தை எல்லாமே ராயலாக இருக்கணுன்றார். ராயலாக பேசக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும். நீங்கள் ராயலாக ஆக போகிறீங்க. ஏன்னா தகுதி உள்ள அரசராக போகிறீங்க இல்லையா? அப்போ அந்த நடத்தையெல்லாம் இப்போ இருக்கணும் அப்படின்றார். ராஜாக்களின் நடத்தை கூட எப்படி இருக்கும் தெரியுமா? அதில் பிரம்மா பாபா கூட அனுபவசாலி அப்படின்றார். நீங்கள் சத்தியுகத்தின் இரட்டை கிரீடாதாரி ராஜாவாக ஆக போகிறீங்க. இரட்டை கிரீடத்திற்காக தூய்மை ரொம்ப ரொம்ப அவசியம். ஆகையினால இந்த விகார உலகத்தை விட்டுடுங்க அப்படின்றார். குழந்தைகள், நீங்கள் விகாரங்களை விட வேண்டும். விகாரிகள் யாரும் இங்கு அமர முடியாது. ஒருவேளை யாராவது விகாரிகள் இங்கு வந்து அமர்ந்தாங்க அப்படின்னா தனக்குத்தானே நஷ்டமடைவாங்க. யாருக்கும் தெரியாமல் வேணால் வந்து உட்காந்துடலாம், சமாளிச்சிடலாம். பாபா பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி. ஆனால் அவங்க தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அவங்க பாவ ஆத்மா தான் அப்படின்றார். இப்பொழுது முயற்சி செய்து புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் கிருஷ்ணபுரியின் எஜமானராக ஆகின்றீர்கள். இந்த நேரம் தந்தை குழந்தைகளை எவ்வளவு அலங்காரம் செய்கிறாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் வந்து பாடம் கற்பிக்கின்றார். ஆக எவ்வளோ மகிழ்ச்சியோடு நீங்கள் படிக்கணும் அப்படின்றார். இப்படிப்பட்ட படிப்பினை சௌபாகியசாலி குழந்தைகளே படிக்கிறார்கள். மேலும் சர்டிஃபிகேட்டும் வாங்க வேண்டும். நீங்கள் சரியாக படிக்கலை, புத்தி அலைப்பாயுது அப்படின்னா பிறகு என்ன பதவி அடைவீங்க? கடைசியில் உங்களுடைய என்ன ஆகும் அப்படின்னா ஃபெயில் ஆகிடுவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஒரு லௌகீக தந்தையும் கூட தன்னுடைய குழந்தையினுடைய படிப்பை வச்சு இவங்க பாஸ் ஆகுவாங்களா ஃபெயில் ஆகிடுவாங்கன்றதை கணிக்க முடியும் அப்படின்றார். ஆகையினால நீங்கள் வந்து படிக்கணும். இந்த படிப்பை ஒரு பொழுது தவற விடக்கூடாது அப்படின்றார். நீங்கள் இந்த தாய் தந்தையை பின்பற்றுங்க. யார் நன்றாக படித்து மற்றவர்களையும் படிப்பிக்கின்றார்களோ அவங்களையும் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றார். இதே காரியத்தை தான் அவங்களும் செய்கிறாங்க. கண்காட்சியில் கூட நிறைய பேருக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. நாளடைவில் உலகத்தில் எவ்வளோ துக்கம் அதிகமாகுதோ அந்த மனிதர்களுக்கு அவங்களுக்கே அந்த உலகம் பிடிக்காது, வைராக்கியம் ஏற்பட்டுடும். பிறகு இந்த படிப்பில் ஈடுபட வருவாங்க அப்படின்றார். ஏன்னா துக்கம் வந்துட்டாலே பகவானை நினைவு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்கல்ல. அப்போ அது போல் இன்னும் போக போக என்ன ஆகுனா இந்த உலகமே அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுதான் சத்தியம்னு பிறகு ஏற்றுக்கிட்டு வர ஆரம்பிப்பாங்க அப்படின்றார். குழந்தைகள், நீங்கள் தன்னை பற்றி என்ன பண்ணணும்? அக்கறை கொள்ளணும் அப்படின்றார். தன்னிடம் என்ன குறை இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். மாயாவினுடைய தடைகளெல்லாம் கடந்து போகணும். ஒருபொழுதும் மாயா கிட்ட சிக்கக்கூடாது அப்படின்றார். ஏன்னா மாயா மிகவும் சக்திசாலியாக இருக்குது. நம்மால் எப்படி முயற்சி செய்வது என ஒரு வேளை யாராவது யோசிக்கிறாங்க அப்படின்னா பிறகு மாயா முற்றிலும் காயாகவே சாப்பிட்டுடும். முதலை யானையை விழுங்கியது என்ற கதையே இருக்குது. மிகவும் நல்ல குழந்தைகளை கூட மாயா என்னும் முதலை என்ன பண்ணுது? ஒரேடியாக பச்சையாக முழுங்கிடுது அப்படின்றார். பிறகு தன்னைத்தானே விடுவிக்க முடியாமல் போயிடுறாங்க. நாங்கள் மாயாவின் பிடியிலிருந்து எப்படி விடுபடுறதுன்றது தெரியாமல் போயிடுது. ஆனாலும் மாயாட்டேருந்து அவங்க விடுபட முடியறதில்ல. பாபா, மாயா எங்களை பிடிக்க வேணான்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா அதுக்கு சொல்கிறாரு, நீங்கள் இருக்கிறது யுத்த மைதானத்துக்கு வந்த பிறகு எங்கள் மேலே அம்பு எய்த வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா என்ன? விளையாட்டில் வந்து இறங்கின பிறகு பந்து போட வேணாம்னு சொல்லுவாங்களா என்ன? ஆக யுத்த மைதானத்துக்குன்னு வந்துட்டிங்கன்னா அங்கே சண்டை போட்டு தான் ஆகணும். மாயாவை நீங்கள் ஜெயிச்சு தான் ஆகணும். மாயா வந்து உங்களை வீழ்த்துறதுக்கு முயற்சி தான் செய்யும். ஆனால் நீங்கள் பலசாலியாகி மாயாவை வெற்றி அடையணும் அப்படின்றார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே நமது எதிர்கால வாழ்க்கையை வைரம் போல் ஆக்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை நீக்கணும் அப்படின்றார். எப்படியாவது முயற்சி செய்து தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அவசியம் அடைந்தே தீரணும். இந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுன்றார்.
இல்லைன்னா கல்பமாக தோல்வி தான் அப்படின்றார். ஆகினால இப்போ தான் நீங்கள் அதை நல்ல தீவிரமாக முயற்சி செய்து பாபாட்டேந்து முழு ஆஸ்தியை அடைந்தே தீருவன்னு அந்த வைராக்கியம் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே சீதைகள், இந்த ராவண ராஜ்யத்தை முடித்து வச்சுட்டு உங்களை எல்லாரையும் ராமராஜ்யத்திற்கு எஜமானராக்குவதற்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டுமானால் இந்த கடவுளினுடைய குழந்தைகளிடம் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே உங்களுக்கு மனதுக்குள்ளே எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். நீங்கள் சுகமாக இருப்பதை பற்றி கண்காட்சியில் கூட சொல்கிறீங்க இல்லையா, நாங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குறோம், ஸ்ரீமத் படி நடந்து பாரதத்திற்கு சேவை செய்கிறோம். ஆக எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைவீங்க. உங்களுக்கு பல பேர் பல வழி சொல்வாங்க, எனவே அவற்றை கண்டறிந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும். அதெல்லாம் மாயாவுடைய வேலை அப்படின்றார். ஏதாவது நம்மளுடைய புத்தி மாறுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பேசுவாங்க, வேறு வேறு விஷயங்களை சொல்லுவாங்க. அங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும், தன்னை பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா மாயா வந்து ரகசியமாக பிரவேசமாகும் அப்படின்றார். ஆகையினால உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிங்க, எச்சரிக்கையாக இருந்துக்குங்கன்றார். அடுத்து பாபா சொல்கிறார், நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் உலகத்துக்கே எஜமானராக போகிறீங்க. அந்த மகிழ்ச்சி உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்கணும் அப்படின்றார். யாரிடமிருந்து பிராப்தி கிடைக்கிறதோ அவரை விடவே கூடாது. அவர் தான் நமக்கு எல்லாமே. அந்த தந்தையை தான் நினைவு செய்யணும் அப்படின்றார். இப்பொழுது எந்த விஷயத்துலையுமே கவனக்குறைவாக இருக்காதீங்க, மறக்காதீங்க, நல்லா படிங்க அப்படின்னு பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். தினமும் வகுப்புக்கு வர முடியவில்லை என்றால் அதற்கு ஏற்றவாறு பாபா அனைத்து ஏற்பாடுகளுமே கொடுத்துருக்கார். 7 நாள் கோர்ஸை எடுத்துக்கோங்க. முரளியை சகஜமாக புரிஞ்சுக்கிட்டு எங்கே போனாலும் நீங்கள் நினைவு செய்யலாம். 2 வார்த்தையை மட்டுமாவது நினைவு செய்யுங்க. இதுதான் மகா மந்திரம். தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்க. தேக அபிமானத்தினால தான் பாவகர்மம் ஏற்படுது. பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் புத்தியின் அன்பை ஒரு தந்தையிடம் மட்டும் ஈடுபடுத்த வேண்டும். எந்த தேகாதாரியிடமும் புத்தி செல்லாமல் ஒருவரிடம் மட்டுமே ஈடுபட வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும் அப்படின்றார். கடைசி வரை நினைவு செய்வதனால் எந்த பாவமும் ஏற்படாது. இது அழுகி போன சரீரம். இதனுடைய அபிமானத்தை முதல்ல விடுங்க. என்ன நாடகம் முடிய போது இப்பொழுது நம்முடைய 84 பிறவிகள் முடிகிறது. இது பழைய ஆத்மாவினுடைய பழைய சரீரம். இப்பொழுது தமோ பிரதானத்திலிருந்து நம்ம சதோ பிரதானமாக ஆகணும். சதோ பிரதானம் ஆகிட்டோன்னா சதோ பிரதான சரீரம் கிடைக்கும் அப்படின்றார். ஆகையினால ஆத்மாவை சதோ பிரதானமாக நம்ம ஆக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஈடுபாடு இருக்கணும். மனதால் ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்க. இந்த ஒரு கவலை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும்னு பாபா சொல்கிறார். பாபா நாங்கள் வெற்றி அடைந்தே காட்டுவோம் என குழந்தைகளும் சொல்கிறாங்களாம். படிப்பவர்கள் அனைவருக்குமே ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. இருந்தாலும் அனைவரும் மிகவும் முயற்சி செய்கிறார்கள். நம்ம நரனிலிருந்து நாராயணராக ஆவதற்கு முழு முயற்சி செய்யணும். குறைவான பதவியை நாம் ஏன் அடையணும் அப்படின்னு உங்களுக்கு தோணணுன்றார். யுத்தம் செய்பவர்கள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. பாபா நிறைய புயல் கனவு வருகிறது என சொல்கிறாங்களாம். பாபாவும் சொல்கிறாரு, இதெல்லாம் வரதான் செய்யும். நீங்கள் ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. மாயா எதிரி மீது வெற்றி அடைங்க. அதுதான் உங்களது வேலையே. சில நேரங்களில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கனவு வரும், சோர்வை ஏற்படுத்தும். இதெல்லாமே மாயாவுடைய வேலை. நாம் மாயாவை வெற்றி அடையணும். அரை கல்பத்திற்கான எதிரியிடமிருந்து ராஜ்யத்தை இப்போ நம்ம அடையிறோம் இல்லையா, ஆகையினால அதை அடையிறத தவிர வேறு எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. பலசாலிகள் ஒருபோதும் புலம்ப மாட்டாங்க. யுத்தத்தை கூட மகிழ்ச்சியோடு செய்வாங்க. யுத்தத்துக்கு போகும்போது கூட மகிழ்ச்சியோடு போவாங்க. ஆகையினால இங்கே நீங்கள் கவலைப்படணும் புலம்பணும்னு அவசியமே இல்லை அப்படின்றார். இங்கே நீங்கள் மிகவும் சௌகரியமாக தந்தையிடமிருந்து பிராப்தி அடைகிறீங்க. இந்த கெட்டுப்போன சரீரத்தை விடணும். இப்பொழுது இனிமையான அமைதியான வீட்டுக்கு செல்ல வேண்டும். நான் உங்களை அழைத்து செல்வதற்காக தான் வந்திருக்கேன்னு பாபாவும் சொல்கிறாரு. என்னை நினைவு செஞ்சிங்கன்னா தூய்மையாயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், பாவங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் புத்தியின் அன்பை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும். இந்த அழுகிப்போன சரீரத்தின் மீதான அபிமானத்தை விட்டுவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நாம் போர் வீரர் என்ற நினைவிலிருந்து மாயா எனும் எதிரியின் மீது வெற்றி பெற வேண்டும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது.
மாயா ரகசியமான ரூபத்தில் பிரவேசமாகின்றது. எனவே அதை கண்டறிந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாங்க, மனம் சொல் செயலில் முழுமையான தூய்மை எனும் மதிப்பெண் பெற்று கீழ்ப்படிதலில் முதல் நம்பர் ஆகுங்கள். பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு. மன தூய்மை என்பது எண்ணத்தாலும் தூய்மையில்லாத சமஸ்காரம் வெளிப்படக்கூடாது. எப்போதும் ஆத்மீக ஸ்வரூபம், அதாவது சகோதரர் எனும் உன்னத நினைவில் இருப்பதாகும். சொல்லில் எப்போதும் சத்தியமும் இனிமையும் இருக்க வேண்டும். செயலில் எப்போதும் பணிவு, திருப்தி, இன்முகம் வேண்டும். இதன் அடிப்படையில் தான் நம்பர் கிடைக்கிறது. அத்தகைய முழு தூய்மையை கையாளுவதில் கீழ்ப்படுகின்ற குழந்தைகளின் மகிமையை தந்தையே பாடுகின்றார். தனது ஒவ்வொரு செயலிலும் தந்தையின் செயலை உறுதி செய்பவரே அருகே உள்ள ரத்தினம் ஆவார், அதாவது சமீப ரத்தினம் ஆவார்கள். ஸ்லோகன்: சொந்த பந்தங்களின் உறவில் மற்றும் மனோநிலையில் லேசாக இருங்கள், தினசரி வாழ்வில் அல்ல. அவ்யக்த இஷாரா: ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்யுங்க, உள்முகமாக ஆகுங்க. உள்முகமாக இருக்கும் ஆத்மாக்கள் வருகின்ற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், நன்மையோ அல்லது தீமையோ, எந்த சமயம் சூழ்நிலையிலும் தன்னைத்தானே அனுசரித்து செல்வார்கள். தனிமையில் இருந்தாலும் குழுவில் இருந்தாலும் அனுசரித்து செல்வது, இதுதான் பிராமண வாழ்க்கை. நல்லது. ஓம் சாந்தி.